Hi, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம சுவையான காடை முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாக்ஸ்ல quail முட்டை வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 முட்டை இருக்கும். சோ இத வந்து நம்ம முதல்ல வேக வச்சிடலாம். quail முட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். அதுக்கு அப்புறம் வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. அல்சர் அதுக்கு அப்புறம் கேன்சர் வர்றது இது எல்லாமே வந்து இது குறைக்குது அப்படினு சொல்றாங்க. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. சோ இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு முட்டை. நம்ம நார்மல் முட்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலா நீங்க நாட்டுக்கோழி முட்டை இல்ல இந்த quail முட்டை இது மாதிரி நீங்க வந்து உங்களுடைய உணவுல சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம வந்து காடை முட்டையை இதல வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் பொறுமையா வைங்க. இல்லனா ஒரு ஸ்பூன் வச்சு வைங்க. ஓரளவுக்கு அந்த சூடு வந்த பிறகு வச்சிங்கனா சீக்கிரமா முட்டை வெந்துரும். இப்போ நம்ம 12 காடை முட்டையை இதல வச்சிடலாம். காடை முட்டை பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சுது. அதுக்கு அப்புறம் நான் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 3 நிமிஷம் இந்த சுடு தண்ணியிலே வச்சிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா முட்டையும் நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம உரிச்சிடலாம். இப்போ நம்ம கோழி முட்டை உரிக்கிற மாதிரி தான் இந்த காடை முட்டையும் உரிக்கணும். இதை நம்ம உரிச்சிடலாம். நீங்க 5 நிமிஷம் வந்து கொதிச்சதும் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே வந்து அதுலயே உங்களுக்கு முட்டை அந்த சுடு தண்ணியில இருக்கும்போதே வெந்துரும். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால நீங்க அந்த 5 ல இருந்து 7 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிச்ச உடனே நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ முட்டையை நம்ம உரிச்சிட்டோம். இதே மாதிரி எல்லா முட்டையும் உரிச்சிடலாம். முட்டை வந்து எல்லாத்தையும் உரிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து தொக்கு பண்ணிடலாம். இப்போ நம்ம காடை முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு 4 ல இருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு போட்டதும் நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ சோம்பும் பச்சை மிளகாவும் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து நசுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். 3 பூண்டு பல்லை வந்து நசுக்கியிருக்கோம். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக ஒரு 2 வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து பெரிய வெங்காயம். கொஞ்சம் நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கிறத 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய தக்காளியும் ஒரு சின்ன தக்காளியும் எடுத்திருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்துருக்கேன். இதையும் நீல வாக்கில் தான் நறுக்கியிருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அடுத்ததான் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காடை முட்டை தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. உங்களுக்கு வந்து இதில் எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க.
இந்த மசாலா வந்து கலக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி விட்டு இதை கொதிக்க விடணும். இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. உங்களுக்கு தொக்கம் வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருக்கும் பொழுதே நம்ம வந்து காடை முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். கீறிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் முட்டைக்குள்ளெல்லாம் காரம் போகும். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. நம்ம இதை வந்து கலந்து விட்டுடலாம். இது இந்த மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிக்கலாம். இப்போ லைட்டாக கலந்துடலாம். இப்போ நம்ம கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இந்த சுவையான காடை முட்டை தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.